Hello viewers, happy Navaratri to all. எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் திங்கட்கிழமை. நைவேத்தியம் என்னன்னு பார்க்கலாமா? நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே நைவேத்தியம் இது முழு கோதுமை திருநெல்வேலி அல்வா தான் பண்ண போகிறேன். வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலையை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த முழு கோதுமையை குறைஞ்சது 5-6 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மசியும். இதை 2 தடவை களைஞ்சிக்கலாம். களைஞ்சிட்டு வந்துட்டேன். இந்த கப்பால் வழிய 1 கப்பு கோதுமையை ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இதை பாலை வடிகட்டி எடுக்கணும். பாருங்க, இந்தளவு பால் வந்திருக்கு. இன்னொரு தடவை தண்ணி விட்டு அடித்து பால் எடுக்கலாம். 2ஆவது தடவை அரைச்சிட்டேன். இதையும் வடிகட்டிக்கலாம். திருநெல்வேலி அல்வா கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான், பட் அதோட டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி புழிஞ்சாச்சு. 2 பாலும் சேர்த்து இவ்வளோ இருக்குது. இந்த சக்கையை இன்னொரு தடவையும் போட்டு எடுத்துக்கலாம். 3ஆவது தடவையும் அடிச்சுட்டு வந்துட்டேன். இதையும் சேர்த்து வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்திருக்கேன். இது 220 மில்லி டம்ளர். இப்போ இது சக்கை. இதில் இனிமேல் பால் வராது. எடுத்தாச்சு. பொதுவாக இந்த பாலை ஒரு நாள் முழுக்க புளிக்க வச்சுட்டு பண்ணணும். நம்ம இப்போ உடனே பண்ணுறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் இந்த பாலை சேர்த்து கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிக்கும். அது இந்த மாதிரி இறுகியாச்சு. இந்த சமயத்தில் இது கோதுமை அளந்த கப்பில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கணும். பொதுவாக சம்பா கோதுமையில் தான் இந்த அல்வா பண்ணுவோம். நான் இன்றைக்கி வெள்ளை கோதுமை பஞ்சாப் கோதுமையில் பால் எடுத்து பண்ணுறேன். பேனில் அதே அளவு சர்க்கரை இன்னொரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இதை கேரமலைஸ் பண்ணணும். இந்த ஜீனி கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி முதல்ல கெட்டியாகிட்டு அப்புறம் நல்ல தேன் மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஜீனி கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி சேர்ந்துட்டுருக்கு. சுண்டலுக்கு வேர்க்கடலையை குக்கரில் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா இலகி தேன் மாதிரி எடுத்துக்கிறோம். இதுதான் இந்த அல்வாக்கு கலர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி நின்றுட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை இதில் சேர்த்து கிளறிடணும். இப்போ இதை கைவிடாமல் கிளறணும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இந்த மாதிரி கிளறிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் இந்த கப்பில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறணும். இந்த நெய் அப்சார்வ் ஆக இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதுக்கு குறைஞ்சது 2 பங்காவது விடணும். கோதுமை ஜீனி நெய் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கணும். இப்போ விட்ட நெய் எல்லாம் அப்சர்வ் ஆயாச்சு. இப்போது இந்த நெய்யை விட்டுக்கிறேன். இந்த நெய்யை சேர்த்து நல்லா கிளறிக்கணும். 2ஆவது தடவை விட்ட நெய் கூட அப்சர்வ் ஆகிடுது. யூஸ்வலாக பாலை பிடிக்க வச்சுட்டு பண்ணுவோம். அது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இப்போ ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளறிக்கிறேன். இப்போ இன்னொரு கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறணும். ஒட்டாத பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே சேர்த்து கிளறலாம். வறுத்து போடணுங்கிறதுல இந்த சூட்டில் இந்த இதுலேயுமே இது வறுபடும். இப்போ அந்த நெய்யும் சேர்ந்து இறுகியாச்சு. பேலன்ஸ் நெய்யும் விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடிலாம் சேர்க்க மாட்டேன் ஆக்சுவலாக திருநெல்வேலி அல்வாக்கு. இது சுவாமி நைவேத்தியங்கிறதுனால ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த நெய்யும் சேர்த்து நல்லாவே கிளறணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருக்கும். கரண்டியில் கிளறும் போதே தெரியாது பாருங்க, கெட்டிப்பட்டுருக்கு. இப்போ அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆனதெல்லாம் திரும்ப வெளியில் வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம திருநெல்வேலி அல்வா ரெடி. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த நெய்யே குழம்பு மாதிரி வெளியில் விட்டுருது.
ரொம்பவே டேஸ்டியான இந்த அல்வாவை எல்லாருமே செஞ்சு பாருங்க. நான் போட்ட கோதுமையோட அளவு 75 கிராம் தான் இருக்கும். அதுக்கு 1 கிலோவுக்கு மேலேயே அல்வா இருக்கும். வேர்க்கடலை வெந்து எடுத்தாச்சு. இதை தாளிக்கலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து வேக வச்ச உப்பு சேர்த்து கொஞ்சம் இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வச்சிடணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர், தேங்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்ம வேர்க்கடலை சுண்டல் ரெடி. தனியா, மிளகாத்தல் வறுத்து பொடிச்சு சேர்த்தும் பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நவராத்திரி திங்கட்கிழமை நைவேத்தியம் திருநெல்வேலி அல்வா. இந்த அல்வா கிளறதுக்கு குறைஞ்சது 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இன்றைக்கி சுண்டல் நிலக்கடலை சுண்டல். இது கூடவே சாதம், பருப்பு, நெய், மகா நைவேத்தியம், வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாமே வச்சு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். நம்ம சேனலில் கோதுமை மாவுலேருந்து பால் எடுத்துமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.